Australia. Ini mesti kami apa நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் சீரீஸில் எபிசோட் 3ல் இருக்கும். எங்கே இருக்கோன்னா கரெக்டாக கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஈஷா யோகம் அங்கே போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் போட்டோம்னா நாங்கள் இது கோவை குற்றாலம் போகலான்னு நினச்சோம். 2 மணிக்கு கோசம். இப்போ மணி என்னென்னா 2:07 ஆகுது. ஆனால் கோசம் அதனால் இப்போது இங்கே போகிறோம் சிவன் சாமியை பார்க்க. நாங்கள் போய் ஒர்க் பண்ணதை எப்படி போகிறேன்னு பார்ப்போம். நம்ம எங்கேருந்து வந்தோம்னா பஸ்ஸில் பாடிட்டு எடுக்க மாட்டேன். ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாடிட்டு அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஈஷா யோகம் பண்ணி போனோம். பஸ் நம்பர் 59 நினைக்கிறேன். பார்ப்போம் பஸ் வரான்னு. இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். வாங்க ஸ்பெஷல் பஸ்ஸும் நம்மளுக்கு முன்னாடி தான் சீட்டே கிடைக்கல. முன்னாடி கிடச்சிருந்தா விளாண்டுருக்கோம். நம்மளுக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இங்கே வச்சு ஒர்க் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு சீட்டு. இங்கே தான் நமக்கு முன்னாடி தான் கிடைக்கல. பரவாயில்ல, நமக்கு பஸ் முக்கியமில்லை. நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ணோம். அங்கே நமக்கு இது பஸ் முக்கியமில்லை. நம்மள அங்கே போகணும். இது பஸ் நம்பர் எனக்கு தெரியல. ஸ்பெஷல் பஸ் தான் போட்டிருக்கு சிவன் கோவில்னு. நல்லா பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு எப்போ கிளம்ப போகணும்னு தெரியல. பஸ்ஸு கிளம்பிடுச்சு. 2:34 2:34. வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னன்னா நான் எதுக்கு கேன்சல் பண்ணணும்னு அந்த 12ஆம் அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக அங்கே ஏதோ ஃபால்ஸாக அந்த ஃபால்ஸில் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சான் நிறையா. ஆனால் நியூஸில் பார்த்தது வேலை. நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு ஃபால்ஸு அதில் கொண்டுட்டோம். அது ஏதோ ஃபால்ஸ் யாருக்கே ஞாபகம். அந்த ஃபால்ஸ் இல்லையா, வேலை ஃபால்ஸு. அதில் தண்ணி நிறையா வந்தனால இங்கே மூடி வச்சுட்டாங்க. அதனால் வேலை ஃபால்ஸுக்கு போய் குளிக்கலாம். அன்றைக்கி சொந்தம் ஓகே. ஆனால் அந்த எபிசோடு சரி பார்த்துப்போம். ரயில்வே ஸ்டேஷன் டைம் 2:46. ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுச்சு. டைம்
2:45.
இப்போ நம்ம கோவிலாண்ட வந்துட்டோம். உங்களுக்கு தெரியான்னு தெரியல, கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கு. வாங்க கிட்ட போய் உங்களை காமிக்கிறேன். கோவில் கிட்ட வந்துட்டோம். நம்ம பஸ் விட்டு இறங்கிட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஓகே, சாமி பார்க்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? நடந்து போகும்போது தூரமாக இருந்தனால இது மாட்டு வண்டி மாதிரி வச்சுருந்தாங்க புதுசா. இதான் இங்கே வச்சுருக்காங்க, அதில் போகலான்னு இருக்கோம். வாங்க. டிக்கெட் எடுத்து மாட்டு வண்டி ஏற போகிறோம். இதான் மாட்டு வண்டி வந்து உட்காந்துச்சு. வண்டி கிளம்பிடுச்சு. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வேகமாக அங்கே டிக்கெட் வந்துருக்கு. அங்கே தான் டிக்கெட் எடுக்கலாம். ஒரு பேருக்கு 10 ரூபாவாம். 3 வயசு கீழே இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரீயாக. போகிறதுக்கு மட்டும்தான் 10 ரூபா, வரத்துக்கும்
அங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போகுது. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது மாட்டுக்கு கொடுக்கலாம், அதுக்கு 50 ரூபாமா. நீங்களே கொடுக்கலாமா. தான் இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். நான் அங்கே யோகா ஆசனம் மாதிரி இருக்கும், அங்கே ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே ஒன்று செக் பண்ணுவாங்க, பையெல்லாம் அங்கே கொடுத்துட்டு போகணும். இங்கேக்குள்ளே பை எடுத்துகிட்டு போகலாம் இந்த யோகாசனத்துக்கு. பக்கத்தில் இன்னொன்று வண்டி போகுது, பின்னாடி ஒரு வண்டி ஓடுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகுது, இந்த பக்கம் பஸ்ஸு போகுது. டூரிஸ்டாக இருக்குமோ? அம்மா வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பஸ் இருந்துச்சு, இந்த அங்கே மாதிரி ரெட் கலர் பஸ்ஸு. டைமும் இன்னொன்று ரெட் கலர் பஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு ரெட் கலர் பஸ்ஸு போகிற டூரிஸ்ட் வாங்கியிருப்பாங்களே, ஃபோட்டோலாம் எடுக்கலாங்க. அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் வெள்ளையங்கிரி மலையாம். இறங்கணுன்னே அவங்கள பார்க்குறேன். இது இந்த மாதிரி காடு கூட இருக்குது, ஆனால் ஒரே ஒரு காடு தான் இருக்குது. மற்றெல்லாம் நிறையா மாட்டு வண்டி தான் இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வண்டின்னு. அங்கே ஒரு மலை மாதிரி தெரியல, அங்கே மேலே ஒரு சிவன் இருக்காங்களாம். நம்ம வந்துட்டோம் கிட்ட. அழகா வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். திரும்பி இருக்கு சில, நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன், பார்ப்போம். நம்ம வண்டியில் வந்து அப்போ சிவன் சாமி கிட்ட அந்த பக்கம் திரும்பி இருக்கேன், அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். ஃபேஸ் அங்கே பார்த்தோம்ல மாதிரி தான் இங்கேயும் டிக்கெட் இருக்கும், இங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே அங்கே செப்பல் வேணும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போய் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஏதோ வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அது ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கிறோ நான் அங்கே சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே நிறையா இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காடு இருக்குது. சாமி கிட்ட நல்லா இருக்கு, பெருசாக இருக்கு. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை இருக்குது. மலையில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அது மூடிட்டாங்கன்னு. அது ஒரு ஃபால்ஸ் சொல்லியிருந்தது, அது பேர் எனக்கே மறந்து போச்சு. கோவை ஃபால்ஸ், கோவை குற்றாலம். அது இந்த மலையிலேருந்து தான் வருமா. அங்கே போய் குளிக்கலாம் நினச்சிட்டோம். சரி விடுங்க, அம்மா பார்த்துருவோம். நம்ம சாமி கிட்ட போகிறோம். எங்கே பார்த்தீங்களா சாமி கிட்ட போ. தூரத்து இந்த பக்கம் கிட்ட
அழகாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு துணா கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக எனக்கு ரொம்ப வருஷமாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்க லைட் தெரியல மாதிரி, ஆனால் எப்படி லைட் வரும்தான் தெரியல. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குல்ல கயிறு. நான் ஃபோனில் வந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி. கயிறு இல்லை, உட்ராட்சி கொட்டை பாருங்களேன் கிட்ட. அங்கே பாருங்க உட்ராட்சி கொட்டை. அங்கே பார்த்தீங்கன்னா பெல் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாக உட்ராட்சி. சரி, இந்த வீடியோவை இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் சாமி மாதிரி இருக்குது. சரி, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய். இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணிருக்கு. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.